சபரி பிரச்சனை முடிஞ்ச உடனே பாரு இப்போ அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சிட்டாங்க. அடித்து திவாகர் கிட்ட அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அண்ணே நான் உன் காலில் விழுந்தாவது மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு, ஆனால் நம்ம 2 பேரும் ஒத்துமையாக இருப்போண்ணே, நம்ம 2 பேரும் சண்டை போட வேண்டானே, என் மேலே உனக்கு ஏதாவது வருத்தம் இருக்கானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது திவாகர் வந்து சொல்கிறாங்க, நீ எல்லாரையும் ரொம்ப சீப்பாக பேசுகிற பாரு அப்படின்னு சொல்லி உண்மையை அப்படியே போட்டு உடச்சிட்டாரு. உடனே சரிண்ணே சாரிண்ணேன்னு சொல்லிட்டு 2 தடவை காலை தொட்டு கும்பிடுறாங்க. திரும்ப கையெடுத்து கும்பிடுறாங்க. உடனே திவாகர் வந்துட்டு இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இல்லைண்ணே நான் வந்து உண்மையிலே தானே சொல்கிறேன், நமக்குள்ளே அடிச்சுக்கிட்டோன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவாங்கண்ணே, நமக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கணும்ண்ணே. இப்போ சபரியோடது நடந்துச்சுல்ல, இனி அடுத்து ஒருத்தராக வருவாங்கண்ணே, நம்ம இனிமேல் வந்து என்ன பண்ணுவோன்னா ஒரு கிராக் இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணுவோண்ணே, ஒரு கிராக்குக்கு மேலே இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவோண்ணே, இப்படி சொல்லி வச்சு நம்ம பண்ணலாண்ணே. நான் என்எஃபிக்காகலாம் விளையாடலைண்ணே, எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லைண்ணே, நம்மளோட வேலையை கரெக்டாக பண்ணணும். இப்போ தான் ஒரு சின்ன பயம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வேளை சாட்டர்டே சண்டே வந்துட்டு விஜய் சார் ஏதாவது கேட்பாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துருச்சோ என்னவோ தெரில. அதனால் அதை அப்படி பார்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனோட சேர்ந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணுவோண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே திவாகர் வந்து திருப்பவும் சொல்கிறாரு, நீ ஆனால் ரொம்ப சீப்பாக பேசுகிற பாரு அப்படின்னு. அதுக்கு வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க, நான் கூட தான் உன்னை அண்ணன்னு சொன்னேன், ஆனால் நீ வந்து என்கிட்ட லிமிட் மீறி பேசலையா அப்படின்னு. உடனே வந்துட்டு அவர் எல்லாம் ஒரு ஃபன்னுக்கு தானே அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து திவாகர் சொல்கிறது தப்பு. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அது பேசுகிறது தப்பு தான், அதை அவர் இப்படி பண்ணுறாரு. ஸோ அதை வந்துட்டு எனக்கும் அது ஹர்ட் ஆகாதானே செய்யும், நீ அப்படி பண்ணாதனே இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பவும் சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒன்று பேசுவாங்கண்ணே, ஆனால் இவங்க எல்லாரும் முதுகில் குத்துவாங்க, ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன், நீ வீட்டில் போய் பாரு, உடனே நான் நாமினேட் கூட பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்கிறாங்க. உடனே திவாகர் அப்படியே இறங்கிடுறாரு. அவரை கொஞ்சம் ஈஸியாக வந்து ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதாச்சும் ஃபுட்டோ இல்லை எதுனா ஈஸியாகவே அவர் வந்து காம் ஆகிடுறாரு எவ்வளோ கோவத்தில் இருந்தாலும். ஸோ பாரு வந்து பேசினோடனே அவர் அப்படியே ஆஃப் ஆகிடுறாரு. அண்ணன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சொல்கிறாங்க, நம்ம 2 பேரும் ஒற்றுமையாக இருப்போம், நம்ம 2 பேரும் சண்டை போட்டால் சரிப்படாதுன்னு. உடனே அவரும் அப்படி ஓகேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அதான் நடந்திருக்கு. இனிமேல் தான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நைட்டோட இந்த கேமை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் எந்த வைல்ட் கார்ட்ஸும் வரலை. இனி வைல்ட் கார்டு வந்தால் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.